குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு. இன்றைய பதிவில் லக்கணத்தில் கிரகம் நின்றால் அப்படிங்கிற டைட்டிலில் லக்கணத்தில் சுக்கிர பகவான் நின்ற பலன்களை பார்க்க இருக்கின்றோம். சுக்கிர பகவான் இவர் மீது அதீத ஒரு எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட உண்டு. அது ஒரு இயற்கையாகவே இருந்துள்ளோன்னு வச்சிங்களேன். காரணம், இவர் தரும் அந்த பலாபலன்கள், இவரிடம் இருக்கும் அந்த காரகத்துவங்கள், இவர் கொடுக்கும் அந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்கும். உதாரணமாக பொருளாதாரம், அழகு, சுகம், ஆசைகள், லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் ஒரு ஈடுபாடோடு ஒருத்தவங்க செய்யணும் அப்படின்னாக்கா அதற்கு முக்கிய பங்காற்றுவது அப்படின்னாக்கா சுக்கிர பகவான் தான். ஸோ ஒரு பூலோகத்தில் ஒரு அடிப்படை தேவைகளில் எதெல்லாம் தேவையோ அத்தனையும் கொடுப்பது. ஒரு திருமணம் அப்படிங்கிற பந்தத்துக்கு களத்திர கார கிரகமாக விளங்குபவர் இந்த சுக்கிர பகவான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொதுவாக. ஆக ஒரு எதிர்பாலினத்தை கொடுக்கக்கூடியவரும் எதிர்பாலினத்தின் சிந்தனையை தூண்டுபவரும் இவர் தான். ஸோ இவரின் பங்கு லௌகீக வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றுகின்றது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இவர் மீது எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நபர்களே இருக்க மாட்டாங்கன்னு பார்த்துங்களேன். நமக்கு வராதா சுக்கிர தசை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலை பரவலாக எல்லோரிடத்திலும் உண்டு. இது ஒரு இயல்பு, பார்த்துக்குவாங்க. சுக்கிர பகவான் இவர் ஒரு சுபகிரகம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. இவர் லக்னத்தில் அமர்வது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் நன்மை, பார்த்துக்கோங்க. சரிங்களா? இவர் ஒரு இயற்கை சுபகிரகமாக இருந்தாலும் இவர் தரும் பலாபலன்களில் நிறைய ஒரு வித்தியாசங்களை நாம் உணரலாம். எப்படி அப்படின்னாக்கா, இவர் எந்த பாவத்தின் அதிபதியாக வருகின்றாரோ அந்த பாவகத்தின் நிலைப்பாட்டை பொறுத்து இவருடைய பலாபலன்கள் அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. உதாரணமாக மீன லக்னத்திற்கு சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் ஒரு பாவக்கோளாக மாறிவிடுகின்ற தன்மை உண்டு அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஆக ஒரு சுபகிரகமாக இருந்தாலும் அவர் பெற்ற பாவத்தை நம்ம கையில் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்களா? அதனால் இப்போ சொல்லப்படுவது ஒரு பொது பலன்கள் அப்படிங்கிற மனோநிலைக்கு முதல்ல வந்துடுங்க. அடுத்ததாக இவர் ஒரு தனித்த கிரகம் லக்னத்தில் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் மறந்துடாதீங்க. ரைட்? இந்த பலாபலன்களை பொறுத்தவரையிலும் காலபுருஷ தத்துவத்தின் மேஷ லக்னத்தை மையமாக கொண்டு எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. சரிங்களா? இப்போது லக்னத்தில் சுக்கிர பகவான் என்ற பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் ஒரு சுகபோகங்களை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கின்றது. இவங்களுக்கெல்லாம் உடல் அலுப்பு அப்படின்னாக்கா ஒரு அலர்ஜி, பார்த்துக்கோங்க. வியர்வை சிந்தி வேலை செய்யணும், கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படின்னாக்கா இவங்களுக்கு அதில் ஒரு மனம் லயித்து செய்வதில்லை. ஒரு நல்ல ஒரு டிப்டாப்பாக இருக்கணும், ரொம்ப கஷ்டப்படாமல் வேலை செய்யணும். வேலை செய்வாங்க, அதில் ரொம்ப உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அந்த ஒரு நிலைப்பாடு, பார்த்துக்கோங்க. இதுதான் இதில் இருக்கிற ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? ஸோ இப்போது லக்னத்தில் சுக்கிர பகவான் அப்படின்னும்பொழுது ஏன் இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னாக்கா, ஜாதகர் அப்படிங்கிறவர் சுகவாசி அப்படிங்கிறத முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த சுகவாசி அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ எங்கன்னா போகணும் அப்படின்னாக்கா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எல்லோரும் நடந்துக்குவாங்க. ஆனால் இவங்கள பொறுத்தவரையிலும் இப்படி இருந்தால் தான் நான் அந்த வேலையை செய்வேன், இப்படி இருந்தால் தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. உதாரணமாக ஒரு வெளியூருக்கு போனோம் அப்படின்னாக்கா பஸ்ஸில் பயணம் பண்ணுறவங்க எப்படி இருந்தாலும் பயணம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த லக்ஸரி வெஹிக்கிள் இருக்கணும், கூட்ட நெரிசல் இருக்கக்கூடாது, அழுங்காமல் குலுங்காமல் போகணும்.
அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துவாங்க. மற்றவர்களை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தும் அமைப்பு உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதனால் வந்து முதல்ல லக்னத்தில் சுக்கிரன் அப்படிங்கிற போது ஜாதகர் சுகவாசி அப்படிங்கிறத இப்போ எழுதிக்கோங்க. அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் அதிபதி பார்த்துக்கோங்க. சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து ஒரு இனிப்புக்கான காரகிரகம் பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த வாக்குஸ்தானாதிபதி அப்படிங்கிறவர் வந்து லக்னத்தில் அமர்கின்ற பொழுது, சரிங்களா, இவர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப இனிமையான பேச்சாக இருக்கும். ரொம்ப நல்லா இனிக்க பேசுகிற அன்பர்கள் அப்படின்னாக்கா சுக்கிரன் லக்னத்தில் இருக்கும் அன்பர்கள் தான் நம்ம வந்து சொல்லணும். நல்லா ஸ்வீட்டாக பேசுகிறான்பா அப்படின்னுவாங்க. அந்த பேசியே மயக்குதல் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது போன்ற அமைப்பை தருவது லக்னத்தில் சுக்கிரன் இருக்க பெற்றவர்கள். லக்னத்தில் சுக்கிரன் இருந்து தனது பார்வை அப்படிங்கிறது 7ஆம் இடத்துல விழும் பார்த்துக்குவோங்க. அதனால் வந்து எதிர்காலத்தினை பற்றிய ஒரு சிந்தனை உங்ககிட்ட எப்போதும் இருக்கும். ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆண் மீதும் ஒரு சிந்தனை அப்படிங்கிறது, எதிர்காலத்தின் மேலே ஒரு சிந்தனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு கலையில் மீதும் ஒப்பனை மீதும் அதீத ஒரு விருப்பம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது ஒரு சில அன்பர்கள் இந்த பாடலில் கேட்பதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தோம்னா மீடியா துறையில் ஒரு நல்ல லெவலில் இருக்கிற அமைப்பை பெற்று இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. இவங்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு பளிச்சென்று உடை அணித்தும், உடைகளை பொறுத்தவரை நல்லா பளிச்சுன்னு அணிவாங்க. அழுக்கு இருக்கக்கூடாது, கசங்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கூடுதலாக சேர்த்துக்குவாங்க. ஒப்பனைகளுக்கு அதீத ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மேக்கப் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மேக்கப் சென்ஸும் மேட்சிங் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். ஒரு காதில் வந்து ஒரு கம்மல் போடுறோம் அப்படின்னாக்கா அந்த கம்மலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறது, அல்லது ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கம்மல் போடுறது, வளையல் போடுறது, இப்படி அந்த மேக்கப் சென்ஸும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் இவங்கக்கிட்ட வந்து ரொம்ப ஒரு ஈடுபாடு உடையவர்களாக இருப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வாசனை திரவியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் அன்பர்கள். சரிங்களா? முக அலங்காரம், அந்த ஹேர் ஸ்டைலு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக ஒரு கவனம் செலுத்துகிற அன்பர்கள் யாரா அப்படின்னாக்கா இவங்க தான். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மீது ஒரு பற்று அப்படிங்கிறதும், ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறதும், ஒரு கவனம் அப்படிங்கிறதும் இவங்கக்கிட்ட எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா லக்னத்தில் சுக்கிரன் இருப்பவர்களை சொல்லலாம். சரிங்களா? லக்னத்தில் எந்த ஒரு கிரகம் இருக்கின்றதோ அந்த கிரகம் சுட்டம் காரக உறவு ஜாதகருக்கு உண்டு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உதாரணமாக லக்னத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறாரு அப்படின்னாக்கா ஜாதகருக்கு உடன்பிறப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வந்துடுங்க. இப்போது லக்னத்தில் சுக்கிர பகவான் அப்படிங்கிற பொழுது சுக்கிர பகவான் சுட்டம் அந்த காரக உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அத்தையை சொல்லும், சகோதரிகளை சொல்லும். ஆக ஜாதகருக்கு அத்தை உண்டு, சகோதரிகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எந்த உறவு லக்னத்தில் இருக்குதோ அந்த உறவின் மீது இவங்க அதீத பாசமாக இருப்பாங்க, அல்லது அந்த உறவை சொல்லும் அந்த நிலைப்பாடு இவங்க மீது பாசமாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா லக்னத்தில் சுக்கிர பகவான் இருக்கின்ற பொழுது சகோதரிகள் இவர் மீது பாசமாக இருக்கலாம், அல்லது அத்தை இவங்க மீது பாசமாக இருக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா இவர் நாம் ஏற்கனவே சொன்ன அத்தையின் மீதோ அல்லது வந்து சகோதரிகள் மீதோ ஒரு தனித்த பாசம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால இது வந்து ஆண் ஜாதகமாக இருந்தால் வரும் களத்திரம் அப்படிங்கிறது வந்து இவர் மீது ரொம்ப அன்பாக இருக்கும். கொஞ்சம் பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இருக்கும் பார்த்துக்கோங்க. எப்பயுமே வந்து அந்த கலத்திரத்தை விட்டு பிரியாத ஒரு தன்மையை இது வந்து கொடுத்துடும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதே போல் பெண் ஜாதகமாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அவங்க மீது வந்து ஒரு நல்ல ஒரு பண்பும் பாசமும் அக்கறையோடும் அவங்களே வந்து சுற்றி வளைய வருகின்ற ஒரு அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க.
அதனால் வந்து அவங்களுக்கும் வந்து நம்மளை தவிர வேறு யாரோடையும் ஒரு அதீத நெருக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பொசசிவ்னஸ் அவங்கக்கிட்ட இயல்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து வாகனத்தை சொல்லக்கூடிய கிரகங்க. அதனால் வந்து வாகனத்தின் மீது எப்போதும் ஒரு விருப்பம் இருக்கும். வீடு கட்டணுன்ற ஒரு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, இவங்களுக்குலாம் வந்து லக்னத்தில் சுக்கிரன் இருப்பவர்களுக்கு எதனா ஒரு காரை வாங்கி வீட்டுக்கு வெளியிலயாச்சும் நிறுத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ வாகனத்தின் மீது அதீத ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. வாகனம் உண்டு அப்படின்ட்டு சொல்லணும். சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து வாகனக்காரகர் அப்படின்றதுனால பயணங்களை வந்து அதிகமாக வந்து இவங்க வந்து விரும்புவாங்க. அதுலேயும் வந்து இந்த ஜாலியாக டூர் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்க. ஒரு நல்ல பிக்னிக் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம், ஒரு லேக்குக்கு போகிறது, அல்லது வந்து ஒரு ஃபால்ஸுக்கு போகிறது, அல்லது ஒரு ஃப்ளவர் இந்த பூக்கள் பொருட்காட்சிகளுக்கு போகிறது. இப்படி வந்து இவங்களுக்கு வந்து போனால் அந்த இடம் வந்து ஒரு நல்ல ஜாலியாக இருக்கணும், என்ஜாயபுளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயணங்களை அதிகமாக வந்து விரும்பக்கூடிய நண்பர்களாக இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, பார்த்துக்கோங்க. சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு 5க்கு 2ஆம் அதிபதி இல்லைங்களா? முதல் குழந்தை 5ஆம் இடம், 2வது குழந்தை 7ஆம் இடம். அது வந்து ஒரு பெண் கிரகம், பார்த்துக்கோங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பெண் குழந்தைகளும் உண்டு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லணும். சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் ஒரு பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம், கலைத்துறையை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அடுத்ததாக அது வந்து ஒரு நீர் கிரகம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆடைகளை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இப்போ சொன்ன இந்த 4 விஷயங்கள்லையும் ஏதேனும் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. அதாவது வந்து ஒரு சிலர்லாம் பார்த்தோம்னா ஃபைனான்ஸு, பேங்க்கு இது போன்ற நிலைப்பாடுகளில் இருக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா இந்த நீர் சார்ந்த துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது கூல்ட்ரிங்க்ஸ் கடை, மதுபானங்கள் இது போன்ற நிலைப்பாடுகளில் நாட்டம் இருக்கலாம். அல்லது ஆடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது டெக்ஸ்டைல்ஸ் துறை அப்படிங்கிறதுல ஒரு நாட்டம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இவங்க குடும்பத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஆசிரியர், பார்த்துக்கோங்க. அவர் ஒரு குரு பகவானுக்கு அடுத்தபடியாக ஒரு ஆசிரியர் அப்படின்னு ஒரு குரு அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா சுக்கிர பகவானும் ஒரு குரு, பார்த்துக்கோங்க. அதனால் வந்து இவங்க குடும்பத்தில் ஆசிரியர் அப்படி இல்லை அப்படின்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த துறைகளில் பணிபுரிவோர் அப்படின்னும் பொழுது இந்த வங்கியில் பணிபுரியவங்க இது போன்ற ஆட்கள் வந்து இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இவங்க வீட்டுக்கு அருகில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் வந்து கலத்திர காரகர் இல்லைங்களா? அதனால் வந்து திருமண மண்டபம், இது வந்து ஃபேன்சி ஸ்டோரு, இப்படி சுக்கிர பகவானின் காரகத்துவங்கள் நிறைந்த ஒரு சூழல்களில் தான் இவங்களுடைய ஃபேமிலி, குடும்பம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் வந்து பசுவை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். பசு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னாலே வந்து சுக்கிர பகவான் தான். அதனால் வந்து வீட்டில் வந்து பசுமாடுகள் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய முன்னோர்கள் காலத்தில் வந்து அதிகமாக இருந்திருக்கும். பால், தயிர், வெண்ணெய் இது போன்ற தொடர்புடைய ஒரு தொழிலை வந்து இவங்களுடைய முன்னோர்கள் செய்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. இவங்களுடைய முன்னோர்களை பொறுத்தவரையிலும் நல்ல செல்வமும் செல்வாக்கும் நிறைந்த ஒரு முன்னோர்களாக இவங்களுடைய முன்னோர்கள் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது இதில் உள்ள ஒரு நிலைப்பாடு, பார்த்துக்கோங்க. சரிங்களா? லக்னத்தில் சுக்கிர பகவான் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான அமைப்புங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக இருப்பது சிறப்பு. கூடுதலாக வந்து சுக்கிர பகவானின் பகை கிரகங்கள் தொடர்பு இல்லாமல் இருப்பதும், பாவர்களின் தொடர்பு இல்லாமல் இருப்பதும் கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சூரியனை விட்டு ரொம்ப தூரம் விலகாத ஒரு கிரகம். அதனால் வந்து ஒரு சில ஜாதகங்களில் வந்து சூரியனோட அல்லது புதனோட சேர்ந்து இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். அப்படி நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, சூரிய பகவானோட நெருங்கி இருக்குது அப்படின்னாக்கா அஸ்தங்கம் இல்லாமல் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? சுக்கிர பகவான் எந்த அளவுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த செல்வமாகட்டும், அந்த வருகின்ற வாழ்க்கை துணையாகட்டும், அதனால் ஏற்படும் மகிழ்ச்சி ஆகட்டும், வீடு, வாகனம், கல்வி, நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த பொருளாதாரம், குடும்ப அமைவு அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு நல்ல
சூப்பரான ஒரு அமைப்பை கொடுத்துடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.